அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் பல மணி நேரம் பெய்த கனமழையால் விமானம் மற்றும் ரயில் நிலையங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தோடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் கனமழை தொடர்ந்து கொட்டியது. வடகிழக்கு பகுதியில் உள்ள முக்கிய நகரங்களான வாஷிங்டன், பால்டிமோர், நியூஜெர்சி, விர்ஜினியா ஆகிய நகரங்களும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சாலைகள், பெட்ரோல் பங்குகள், பொதுமக்கள் அதிகளவு பயன்படுத்தும் சப்வே எனப்படும் சுரங்க ரயில் நிலையங்களுக்குள் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது. மேலும் நாடு முழுவதும் 10,000 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இமாச்சல பிரதேசத்தை புரட்டி போட்ட கனமழையால் 105 பேர் உயிரிழந்ததாகவும் சேதங்களால் ரூபாய் 786 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் ஜூன் 20 முதல் ஜூலை 14 வரை மழை தொடர்பான சம்பவங்கள் மற்றும் சாலை விபத்துகளில் மொத்தம் 105 பேர் உயிரிழந்துள்ளனர். 184 பேர் காயமடைந்துள்ளனர். 35 பேர் காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் மழை தொடர்பான சம்பவங்களால் 61 பேரும், சாலை விபத்துகளால் 44 பேரும் உயிரிழந்துள்ளனர். மண்டி, காங்க்ரா மற்றும் குல்லு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன. கனமழை காரணமாக மாநிலத்தில் 786 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று மாநில பேரிடர் மேலாண் கழகம் தெரிவித்துள்ளது. ஜூன் 30 அன்று பெய்த கனமழையால் அடித்து செல்லப்பட்ட 27 பேரை தேடும் பணி இன்னும் நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீரின் டோடா மாவட்டத்தில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பெண் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். டோடா நகரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போட்டா அருகே டோடோபர்க் சாலையில் இந்த விபத்து நடந்துள்ளது. 25 பேருடன் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஓட்டுநர் வளைவில் திரும்ப முயன்ற போது கட்டுப்பாட்டை இழந்ததால் வாகனம் சாலையிலிருந்து விலகி ஆழமான பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் முகமது அஸ்ரப், மங்தா பாணி, அட்டா முகமது, தாலிப் ஹுசைன் மற்றும் ரஃபிகா பேகம் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 17 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். படுகாயமடைந்தவர்களில் 5 வயது குழந்தை ஒன்று சிறப்பு சிகிச்சைக்காக ஜம்முவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் காட்விக்கிற்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. காட்விக்கிற்கு புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளாகி 260 பேர் உயிரிழந்தனர். விபத்தை தொடர்ந்து பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டன் காட்விக்கிற்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் இதற்கு பதிலாக லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு இயக்கப்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் பிரதமர் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பது அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டை கடந்துள்ளது. இந்த போரில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ரஷ்யாவுடன் போர் நீடித்து வரும் நிலையில் உக்ரைன் பிரதமர் டெனிஸ் ஷிம்கால் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் டெனிஸ் ஷிம்கால் வழங்கினார். அவரது ராஜினாமா ஏற்ற அதிபர் ஜெலன்ஸ்கி புதிய பிரதமராக யூலியா ஸ்வைரிடென்கோவின் பெயரை பரிந்துரை செய்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.